ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4 அதனுடைய 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், நாம் பலவீனர்களாக இருக்கலாம், பலவான்களாக இருக்கலாம், திறமை உள்ளவர்களாக இருக்கலாம், திறமை இல்லாதவர்களாக இருக்கலாம், நல்ல உலக பிரகாரமான அந்தஸ்தை உடையவர்களாக இருக்கலாம், இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் நம் எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலன் தேவைப்படுகிறது. அநேக நேரங்களில் நாம் அதை புரிந்து கொள்வதில்லை. நமக்கு தெரியாமலே கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு காரியங்களிலும் உதவி செய்கிறார். ஆனால் சில கட்டத்தில் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம், என் பலத்திலெல்லாம் ஒன்றுமே சாதிக்க முடியாது, கர்த்தர் எனக்கு உதவி பண்ணாதான் முடியும். அதை நான் சொல்லிட்டேன். பலன் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, கர்த்தருடைய பலன் நமக்கு தேவை. நான் நல்ல பலமாக இருக்கும்போது எதுக்கு எனக்கு ஆண்டுடைய பலன் தேவை? இல்லை, தேவை. அப்போ தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு காரியங்கள்லையும் கால் எடுத்து வைக்க முடியும். அப்போ தான், ஏன்னா சில நேரங்களில் கடலில் நீந்த தெரிஞ்சால் மட்டும் போதாது, சில நேரங்களில் கடலில் நடக்கவும் தெரியணும். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேதுருவை ஆண்டவர் கூப்பிடும்போது அவன் கடலில் நீந்துவதற்காக ஆண்டவர் பேதுருவை என்ன செய்யலை? அழைக்கலை. எதுக்காக ஆண்டவர் அழைச்சார்? நீ கடலில் என்ன போல் நீ என்ன செய்யணும்? நடக்கணும். ஒருவேளை பேதுரு சொல்லிக்கலாம், ஆண்டவரே நீங்கள் கூட அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடையாது மீன் பிடிக்கிறதுல, நான் அப்படி இல்லை, நான் ரொம்ப எக்ஸ்பர்ட், கடலை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், எப்படிப்பட்ட அலை வந்தால் எப்படி நீச்சல் அடிக்கணும்னு எனக்கு தெரியும், கடல் அலை அப்படி வரும்போது நான் உள்ள நீச்சல் அடித்து என்ன செய்திருவேன், வந்துடுவேன் ஆண்டவரேன்னு ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை. ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட பலன் இருந்தால், ஆண்டவரே கடலில் நான் பார்த்துக்கலாம், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை மகனே, உனக்கு கடலில் நீந்ததுக்குரிய பலன் இருக்குது, ஆனால் உனக்கு நடக்கிறதுக்குள்ள திறமை இருக்குதா? இல்லை. அப்போ எனக்கு பலன் இருந்தால் தான் உன்னால் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். சில நேரங்களில் நம்முடைய கற்பனைகள், நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா, எனக்கு இதெல்லாம் தெரியுமே, இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமே, ஏன் முடியாது? ஏன் என்னால் செய்ய முடியாது? கண்டிப்பாக என்னால் முடியும். எனக்கு இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதில் எனக்கு நல்ல படிப்பு இருக்குது, இதில் எனக்கு நல்ல அறிவு இருக்கிறது, இதை பற்றி நான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதனால் நான் ஏன் பலத்தில் செஞ்சிருவேன் நினச்சா அது நிச்சயமாக நடக்காது. கர்த்தருடைய பலனால தான் நம்ம அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம பாடல்களை பாடுகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறோம். இப்போ நிறைய வருஷங்கள் ஆகும்போது என்ன ஆகும் பாருங்கள். நிறைய வருஷமாக நம்ம ஊழியம் செய்யும்போது என்ன நமக்குள்ள என்ன வரும் சொல்லுங்கள். கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டேன்னா, நிறைய வருஷமாக நம்ம ஊழியம் செய்யும்போது, நிறைய வருஷமாக ஆண்டுடைய வார்த்தையை போதிக்கும்போது என்ன எண்ணம் வரும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு எண்ணம் வரும், டேய் நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்? ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். உனக்கு நீ இ படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வைங்களா, நான் சொல்கிறேன் நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாதுன்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தருடைய பலத்தில் தான் நம்ம எளிமை நிற்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒரு ஊழியத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே போல தான் எல்லாத்துலேயும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், உங்கள் படிப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு முதல்ல வரணும். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு நான் படிக்கணும்னா கர்த்தர் என்ன பலப்படுத்தணும், இன்னைக்கு நான் வேலை செய்யணும்னா கர்த்தர் இன்னைக்கு என்ன பலப்படுத்தணும், இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை செய்யணும், இன்றைக்கு ஆண்டவர் என்ன பாதுகாக்கணும், என்ன பலப்படுத்தணும், அப்படி என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலனை என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தரில் பலன் பெறுகிறவர்களாய் நாம் மாறும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பலப்படுத்தவும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் இப்போ வாசிச்சோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சகரியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய சுய பலத்தினால ஒன்றும் ஆகாது, சுய பராக்கிரமத்தினால ஒன்றும் ஆகாது. தேவன் பலப்படுத்தினால்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் நம்மால் செய்ய முடியும். சரி, இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களிலும் பலப்படுவதற்கு முதல் முக்கியமான காரியம்,
இயேசுவின் நாமத்தினாலே நாம் பலப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நாம் பலப்பட வேண்டும். ஏனென்றால் அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது நமக்கு தானாக ஒரு வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டாகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு பிறவியிலே சப்பானியான ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்போ நாள்தோறும் அவனை ஜப ஆலயத்தின் வாசல் அண்டையில் கொண்டு வைப்பார்கள். எதுக்காகன்னா பிச்சை எடுப்பதற்காக. அப்போ இப்படி கொண்டு வைக்கும்போது ஒரு நாள் காலையில் பேதுரும் யோவானும் அந்த வழியாக நடந்து வருகிறார்கள். நடந்து வரும்போது இந்த சப்பானியான மனுஷன் பிச்சை எடுத்துக்கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவனை உற்று பார்த்து சொல்லுகிறார்கள். உற்று பார்க்கும்போது அவன் நினைக்கிறான், இவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, நல்ல வசதி உள்ளவங்க போல இருக்குது, இவங்க நமக்கு ஏதாவது காசு தருவாங்கன்னு சொல்லி அப்படி நினச்சி பார்க்குறான். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்துல பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட அப்படின்னு சொல்லுகிறார்கள். உடனே என்ன நடக்குது பாருங்க. என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார். அப்படி சொல்லி 7ஆம் வசனத்தில் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி ஒரு காரியத்துக்கு கட்டளையிடும்போது அந்த இடத்துல என்ன உண்டாகிறது? பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. உடனே அவன் குதித்து எழுந்து, பிறவியிலே சப்பானியான மனுஷன் என்ன செய்கிறான்? குதித்து எழும்புகிறான். பாருங்க, இதுவரை நடக்காத ஒரு மனுஷன் உடனே நடக்க முடியுமா? நடந்து பழக்கமே இல்லாத ஒரு மனுஷன் உடனே நடக்கிறது பாசிபிளாங்க? வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எப்படி? ஏன்னா ஒரு பழக்கம் வேணுமே. ஒரு எப்படி நடக்கணும், காலை எடுத்து எப்படி வைக்கணும், இதெல்லாம் தெரியணும். அதனால தான் சின்ன குழந்தைங்க நடக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. முதல்ல அது என்ன செய்யுது? இப்போ என்னைக்காவது பிறந்த குழந்தை உடனே எழுப்பி நடந்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்களாம் இருக்கிறப்ப தான் நாங்கள்லாம் எழுப்பி நடந்தோம் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்குது. சரி, எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் எழுப்பி நடந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்க பலன் வேறு லெவல் பலன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை. அப்போ கொஞ்ச நாள் போய் அந்த கால்கள் பலன் கொண்டு அதுக்கு முன்பதாக நிறைய நாள் அந்த குழந்தை அப்படியே படுத்துருக்குது. அப்புறம் இப்படி ரோல் ஆகுது. அப்புறம் மெதுவாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. அதுக்கப்புறம் எலும்பி நிற்க ட்ரை பண்ணுது. அப்புறம் நடக்குது. அப்புறம் ஓடுது. அப்புறம் சாடுது. காம்பவுண்டெலாம் ஏறி குதிக்குது. இது ஒரு நாளில் நடக்கிற காரியம் அல்ல. எப்படி நடக்குது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கிற காரியம். பலன் கொண்டு பலன் வந்து 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 அப்படி தான் அதை என்ன செய்யும்? அந்த குழந்தை பலன் பெறுகிறது. அப்போது நான் யோசிக்கிறேன், பிறவியிலே சப்பானி ஆயிருந்த மனுஷன் ஒரே நாளில் மனுஷிகத்தில் எழும்பி நடக்கிறது கூடாத காரியம் என்று தான் நான் நினைக்கிறேன். சரியா? ஏன்னா பலன் வந்தால் கூட இதுவரை வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. எப்படி கால் எடுத்து வைக்கணும்னே தெரியாது. ஆனாலும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பலன் வந்தபோது முதல்ல அவன் நடக்கலை, முதல்ல அவன் குதித்து எழும்புகிறான். எல்லாரும் சொல்லுங்க, அவன் முதலாவது குதித்து எழும்புகிறான். அப்புறம் என்ன? நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நாம் பலன் பெற வேண்டிய காரியம் என்ன? எப்படி என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே நாம் பலன் பெற வேண்டும். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏதாவது பகுதிகளில் நான் பலவீனப்பட்டது போல இருக்கிறேன். ஈவன் மனதளவில் நான் பலவீனப்பட்டவனாக இருக்கிறேன். யாரோ பேசின வார்த்தையினால நான் பலவீனப்பட்டிருக்கிறேன். யாரோ சொன்ன காரியத்தினால என் இருதயம் பலவீனப்பட்டிருக்கிறது. நம்ம சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும் இருதயம் பலவீனப்பட்டதுன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம சரீர பிரகாரமான பயங்கர பலசாலியாக இருந்தாலும் இருதய அளவில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அந்த மனுஷனால் சரியாக இயங்கவே முடியாது. அதனால தான் பெரிய பெரிய விளையாட்டு வீரர்களை ஒரு பெரிய போட்டி நடப்பதற்கு முன்பதாக தங்களுடைய வீட்டை விட்டே விலக்கி வைத்திருப்பார்கள். யார்கிட்டையும் பேச விட மாட்டாங்க, யார்கிட்டையும்
நேரத்தை செலவழிக்க விட மாட்டாங்க. வெறும் அந்த விளையாட்டை மட்டுமே யோசிச்சு அதுக்காக ட்ரெயின் பண்ணி வேற எந்த கெட்ட காரியங்களோ சந்தோஷமான காரியங்களோ அவங்களுடைய இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு அவங்கள தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அவருடைய கோச் எல்லாம். ஆனால் சிலர் வீட்டோட இருந்து வீட்டு காரியங்கள், வீட்டு சூழ்நிலைகள், வீட்டு கவலைகள் எல்லாம் அவங்களுக்கு மனசுக்குள்ள புகுந்துருச்சுன்னா அவங்களால அந்த விளையாட்டில் ஒழுங்காக விளையாடக்கூட முடியாது. அதான் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்கள், முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் அவங்க வீட்டிலேருந்து போகிற மாதிரியே இருக்காது. ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி போகிற மாதிரி இருக்கும், அவங்களுடைய அகாடமியிலேருந்து இல்லை அவங்களுடைய கோச்சுக்கு கூட உட்காந்து சில மந்த்ஸ் அங்கே செலவழித்து அப்படி தான் அவங்க போவாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற பாரங்கள், வீட்டில் இருக்கிற கவலைகள், மற்ற மனிதர்களோடு பழகும்போது மற்ற காரியங்கள் எல்லாம் உள்ளே வந்துருச்சுன்னா இவங்களால் சரியாக விளையாட முடியாது. அப்போ உலக பிரகாரமான காரியத்தில் எப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான காரியங்களில் உள்ள தீமைகளினால நம்முடைய வாழ்க்கை பலவீனப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்குமானால் நம்மளால் ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கை அடைய முடியாது. அதுக்கு தான் நமக்கு என்ன தேவைன்னா கர்த்தரில் பலன் அடைகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இடத்துல பலனை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு காரியத்தை செய்வதற்காக, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம வீட்டை விட்டுட்டு போக முடியாது, நம்ம வேலையை விட்டுட்டு போக முடியாது, நம்ம படிப்பை விட்டுட்டு போக முடியாது, நம்முடைய சூழ்நிலையில் விட்டு போக முடியாது. நம்ம ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஆண்டவரே என் வீட்டில் அப்படி இருக்குப்பா, என் வீட்டில் 24 மணிக்கு பிரச்சனை, என் வீட்டில் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ மன கஷ்டம், இவ்வளோ பண கஷ்டம், அதனால உங்க விருப்பத்தை உங்க சித்தத்தை என்னால் ஹோலர் நிறைவேற்ற முடியாது அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு எல்லா பிரச்சனைகளும் இருக்கும், பலவீனப்படுத்துகிற காரியங்கள் இருக்கும், ஆனா அதில் நீ பலன் அடைய வேண்டும், அதில் நீ பலன் அடைய வேண்டும். எத்தனை பேர் இது வாஞ்சிக்கிறீர்கள் இன்றைக்கு? அதை கர்த்தரில் பலன் அடைகிற வாழ்க்கை நமக்கு உண்டாக வேண்டும். அப்போ முதல்ல நம்ம எப்படி பலன் பெற்றுக்கொள்கிறோம்? இயேசுவின் நாமத்தினாலே நாம் பலன் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகள். அப்ப இரண்டாவது பரிசுத்த ஆவியினால் நாம் பலன் அடைகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் நான் பலன் அடைகிறேன். முதல்ல இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் பேசும்போது, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கும் போது என் வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? பலன் உண்டாகிறது. இரண்டாவது பரிசுத்த ஆவியினாலே எனக்கு என்ன உண்டாகிறது? பலன் உண்டாகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டில் சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோனை புது கயிறுகளால் கட்டுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கின போது அந்த கயிறுகள் எல்லாம் நெருப்பில் பட்ட நூலை போல் என்ன செய்து விட்டது? அந்து போய்விட்டது. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த கடைசி நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும், அதுக்குடைய அடையாளங்களை என் வாழ்க்கையில் தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியான உங்களுடைய சரீரங்களில் வாசம் செய்வாரே ஆனால், உங்களுடைய உள்ளங்களில் வாசம் செய்வாரே ஆனால், உங்களுடைய குடும்பங்களில் வாசம் செய்வாரே ஆனால் பலவீனப்பட்டிருக்கிற பகுதிகள் எல்லாம் நிச்சயமாய் பலன் பெறும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஏசாயா 40 அதனுடைய 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். ஏசாயா 40 அதனுடைய 31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அவனுடைய பிள்ளையே, இதுல பார்க்கிறோம் நம்ம எப்படி பலன் அடைகிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது மூலமாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பலவீனப்படும் போது சொல்லுங்க, நீங்க பலவீனப்படும் போது, உங்களுக்கு மன வருத்தம் வரும்போது வேற எங்கேயும் போகாதீங்க, ஆண்டுடைய பாதப்படியில் போங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் கொஞ்சம் மனசு கஷ்டம் வரும்போது முதல்ல அந்த கஷ்டத்தை யார்கிட்ட காட்டுவாங்க? யார்கிட்ட காட்டுவாங்க? ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் யார்கிட்ட காட்டுவாங்க? புருஷன் டேய் அப்படின்வாங்க. சில புருஷனுக்கு மனசு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை யார்கிட்ட காட்டுவாங்க? மனைவிட்டான். எனக்கு சிலர் 2 பேரும் சேர்ந்து யார்கிட்ட காட்டுவாங்க? பார்த்தீங்களா, நான் சொல்ல வேண்டிய இல்லை, பாதி பிரசங்கம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து யார்கிட்ட காட்டுவாங்க? பிள்ளைகள்கிட்ட காட்டுவாங்க. சிலர் வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகள்கிட்ட காட்டுவாங்க. சிலர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட காட்டுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் யார்கிட்ட காட்டுறது? வீட்டில் காட்டுறது, மற்றவங்கள்ட்ட காட்டுறது, படிக்கிற இடத்துல காட்டுறது, வேலை செய்கிற இடத்துல காட்டுறது. இப்போ வேலை செய்கிற இடத்துல ஒருத்தங்க கேட்பாங்க, அதை எடுத்து கொடுங்களா, ஏன் நீ எடுக்க மாட்டியா? படிக்கிற இடத்துல நீ ஒரு பெண்ணு கொடு, ஏன் நீ கொண்டு வர மாட்டியா? இதெல்லாம் எங்களோட பிரச்சனை.
மனசில் உள்ள பிரச்சனை எல்லா இடத்துலையும் வெளியே வருது. அப்போ என்ன ஆகும்? எல்லாருக்கும் மனசுலையும் நம்ம மேலே ஒரு வெறுப்பும் கசப்பும் தான் வரும். ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உனக்கு வெப்பராளத்தை எல்லாம் கொண்டு வந்து எங்கே இறக்கி வை. அந்த வசனத்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை, அது சொல்கிறத விட கர்த்தர் மேல் உன் வெப்பராளத்தை என்ன செய்து விடு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பாரம் இருக்கிறத விட இதான் இருக்கிறது. வெப்பராளம்னா தெரியுமா? அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு சத்தியமாக தெரியாது. யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்கள். இங்கிலீஷ் வார்த்தை என்னப்பா வெப்பராளத்துக்கு? எனக்கு உண்மையிலே தெரியாது. தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். வெப்பராளம்னா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கு மூஞ்ச பார்த்தே உங்களுக்கு தெரியும் வெப்பராளம்னா என்ன அப்படின்னா. அப்போ நமக்கு கசப்பு, நமக்கு வெறுப்பு, இது எல்லாத்தையும் கொண்டு நம்ம சுமக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ மன கசப்புகள் இருக்கிறது, இவ்வளோ பாரங்கள் இருக்கிறது, இவ்வளோ வருத்தங்கள் இருக்கிறது, இதை எல்லாத்தையும் கொண்டு உங்கள் பாதப்படியில் வருகிறேன். அப்போ தான் புது பலனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் மனுஷனிடத்தில் காட்டும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இருக்கிற பலனும் போகும். ஹலோ, கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கோவத்தை காட்டுறதுக்கு கொஞ்சம் பலன் இருக்கும், அந்த வருத்தத்தை தெரிவிக்க கொஞ்சம் பலன் இருக்கும். நீங்க மனுஷன் காட்டின உடனே அந்த பலனும் போயிடும். ஆனா என் ஆண்டவரிடத்துல உங்களுடைய பாரத்தை இறக்கி வைத்தால் அவர் சொல்லுவார், நீ பயப்படாதே, நான் உன் தேவன். அவர் என்ன சொல்லுவார்? நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் பார்த்து கொள்வேன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். அப்படி என்று தேவன் நம்மை புரிந்து கொள்ளுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். சில நேரங்களில் அவர் நம்முடைய பரம தகப்பன். நம்ம கோபத்தில் ஆண்டவரே எப்படின்னு கேள்வி கேட்டா கூட, கேள்வி கேட்டேன்னா கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பாடத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், சொல்லி தருவேன் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம பலவீனப்படும் போது, நம்ம மன கஷ்டங்களை அனுபவிக்கும் போது போக வேண்டிய முதலிடம் என்ன? உங்க வீட்டில் அப்படி போக முடியலன்னா சபைக்காவது வந்துருங்க. கண்டிப்பாக இது 24 மணிக்கூறும் திறந்து தான் இருக்கும். வந்து ஒரு சைடில் உட்காந்து என்ன செய்யுங்க, ஜோமனம். அந்த அந்த டோருக்கு கீ யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்படி தான் நம்ம. ஆனால் ஆண்டுடைய பிள்ளையே, ஆண்டுடைய சமூகத்தில் வந்து, ஏசப்பா என் இருதயம் இவ்வளோ பாரம், ஏன் உங்களால் அது முடியல? ஏன் சொல்யூஷனை வீட்டில் தேட நினைக்கிறீங்க? ஏன் சொல்யூஷனை இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட தேட நினைக்கிறீங்க? உங்கள் மனசு வேதனைப்படும் போது ஏன் இன்னொருத்தன்ட்ட கொட்டி தீக்கிறீங்க? அவன் பார்க்கறதுக்கு, ஓ அப்படியா அப்படியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது விஷமாக இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அதே வார்த்தை இன்னொருத்துல போய் சொல்லுவாங்க. நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் வேதனையை வந்து சொன்னீங்கன்னா ஆண்டவர் யார்கிட்டையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவர் உங்களுக்கு தீர்வை தருகிறவராக இருக்கிறார். உங்கள் மனவேதனை என்ன என்ன வேணாலும் இருக்கட்டுமே, என் நல்ல காரியமாக இருக்கட்டும், மோசமான என்ன மனவேதனையோ ஆண்டவரிடத்தில் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. அதனால் அப்போதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு காத்திருந்தால், அதாவது தேவனை சார்ந்து, அதான கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி, அவர் தான் என்னுடைய பாரத்தை மாற்றணும், ஆண்டவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையை வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 1:7 வாசியுங்கள். நீதிமொழி 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என்ன சொல்லுங்க? கர்த்தருக்கு பயப்படுதலே அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறதுன்னா தேவனை நம்பி, அவர் தான் எனக்கு உண்டு, அவர் தான் என்னை வாழ வைக்கணும், அவர் தான் என்னை பாதுகாக்கணும்னு தேவனை முழுவதும் சார்ந்து வாழுகிற ஒரு மனுஷன் தான் யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஹல்லேலூயா. ஏதோ ஆண்டவரை பார்த்து பயந்து போற அந்த பயம் அல்ல இது. இந்த பயம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும்தான் உண்டப்பா, உண்மை நான் கனப்படுத்துகிறேன், உண்மை சார்ந்து வாழுகிறேன். இதுதான் ஞானம் உள்ளவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள். கர்த்தரை சார்ந்து வாழுகிறீர்கள் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள். கர்த்தரை நம்பி வாழுகிறீர்கள் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் ஞானவானாய் இருப்பான். நீதிமொழிகள் 3 அதனுடைய 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும்
புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதை 35வது வசனத்தில் வாசிங்க. ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். அப்ப நான் இந்த ஞானம் என்கிறதுக்கு நான் என்ன டெஃபினிஷன் கொடுப்பேன்? நான் வேதாகமத்திலிருந்து கர்த்தரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, அதுதான் ஞானம் உள்ள வாழ்க்கை. ஆண்டவரிடத்துல கேட்டு செய்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் யாரு? ஞானவான். ஏன்னா மனுஷிக்கு புத்தி ஞானம் உள்ளது என்று நான் சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஞானம் தான் பெருசு, கர்த்தருடைய அறிவுரை தான் பெருசு. அப்போ யார் ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் தான் ஞானவான், அவன் தான் தேவனை சார்ந்து வாழுகிறவன், அவன் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன், அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு வேதாந்தை திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு வேதாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே பலவீனம் வரும்போது, மன கஷ்டங்கள் வரும்போது மோசே என்ன செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பலவீனங்கள் இது நமக்கு ஒரு பாடம். நம்ம மனசு கஷ்டப்படும் போது, நம்ம பலவீனம் அடையும் போது முதல்ல என்ன செய்யணும், இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். 16ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது இதில் 4 பேர் மோசேக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். நீங்கள் முடிஞ்சால் அந்த 16ஆம் அதிகாரத்தை முழுசும் வீட்டில் போய் வாசிங்க, சரியா? நான் உங்களுக்கு லைட்டாக சொல்கிறேன். ஒருத்தன் பேர் கோராகு. சொல்லுங்க, கேட்கலையே? கோராகு. இன்னொருத்தன் தாத்தான். யாரு? தாத்தான். மூன்றாவது அபிராம். 4வது ஓன். யாரெல்லாம் சொல்லுங்க? கோராகு முதல் வசனத்தில் இருக்கு. முதல் வசனத்தில் கோராகு, தாத்தான், அபிராம், ஓன். இந்த 4 பேரும் அடுத்து 2வது வசனத்தில் 250 பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி. அப்போ எத்தனை பேர்? 254 பேர் மோசைக்கு விரோதமாக எழும்பி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார். ஒரு பிளேம் பண்றாங்க. நீங்க என்ன பெரிய ஆட்களா? உங்களை விட பரிசுத்தவான்கள் இங்க இடத்துலையும் இருக்கிறாங்க. கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் யார்? மோசேயும் ஆரோனும். இவங்க 2 பேருக்கு விரோதமாக இந்த ஜனங்கள் கூட்டம் கூடுகிறார்கள். இவங்க எல்லாருமே ஒரு பெரிய அதாரிட்டி லெவலில் இருக்கிறவங்க தான், சரியா? அது 2வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர். சாதாரண நாட்களில் பிரபலமானவங்க, ஃபேமஸ் ஆனவங்க, நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்க, நல்ல அந்தஸ்துடைய 250 பேரும் இந்த 4 மனுஷரும் மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி பேசினார்கள். இப்போ எழும்பி பேசும்போது மோசே ஆரோனும் நம்மை போன்ற ஒரு எண்ணமுடையவர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? வா, இன்னைக்கு நீங்க 250 பேரா நானான்னு பார்ப்போம். டேய், என்ன கொண்டாண்டர் என்னெல்லாம் செய்தார் தெரியுமா? என்ன செஞ்சார்? 10 வாதைய எகிப்தில் என்ன கொண்டு தாண்டர் என்ன செய்தார்? அனுப்பினார். அதே வாதையை உங்க மேல இறக்க எனக்கு எவ்வளவு நேரம் தான் ஆகும் என்று கேட்டிருக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் நான் உண்மையில அப்படி கேட்டிருப்பேன் சொல்லுகிறவங்க மனப்பூர்வமா கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கேட்டிருப்போம். எப்படி கேட்டிருப்போம்? காலரை பிடிச்சு கேட்டிருப்போம். நீ என்ன, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இத்தனை லட்சம் பேர் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு என்னை விட்டா வேற யார் உண்டு? என்ன ஆண்டவர் தெரிஞ்சிருக்கு. நீ 250 பேர் மொத்தம் கூட ஒரு 4 பேர் 254 பேர் எனக்கு விரோதமாக எழும்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் மோசே யாரும் என்ன செய்தார்கள்? மோசே 4ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வச்சிங்க. மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். யார்கிட்ட? யார் இடத்துல?
பரலோக தகப்பனிடத்துல. அவனுடைய பிள்ளையே, இதான் மோசே ஞானம் உள்ளவன். மோசே கர்த்தருக்கு பயப்படுகிறவன். மோசே கர்த்தரை சார்ந்து வாழுகிறவன். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள். மோசே எதிர்த்து நின்றிருக்க முடியும். இத்தனை லட்சம் ஜனங்களை நடத்துகிற ஒரு மோசையால இந்த 250 பேரை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவனுடைய பிள்ளையே, கண்டிப்பா முடியும். ஆனா மோசே ஒரு நாளும் தன்னுடைய ஞானத்தை சார்ந்து இல்லை. என்ன? ஆண்டவரை சார்ந்து வாழுகிறான். ஆண்டவரை சார்ந்து வாழுகிறான். இப்போ இவன் முகங்குப்புற ஆண்டுடைய பாதப்படியில் விழுந்ததுனால கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? 30ஆம் வசனத்துக்கு வாங்க. 30ஆம் வசனம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால். புதிய காரியம். புதிய காரியம்னா நம்ம எல்லாரும் எப்படி நினைப்போம்? கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? சொல்லுங்களேன். என்ன எல்லாம் இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? ஹலோ, வேக் அப். என்ன? ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறாரா? நீங்க என்ன யோசிப்பீங்க? முதல்ல புலம்புற மாதிரி இருக்கீங்க. சத்தமா சொல்லுங்க தயவுசெய்து. சாட்சி சொல்லுவீங்களா? கர்த்தர் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யறா? ஆமென் ஆண்டவரே, என் வாழ்க்கையில புதிய. ஆனா இந்த சம்பவத்துக்கு ஆமென் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். வாசிங்க தொடர்ந்து. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போற. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். இப்படிப்பட்ட ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். என் வாழ்க்கையில் அப்படி செய்யணும்னு விரும்புறவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். பரவாயில்ல, இப்ப எல்லாரும் அவை. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம யாருக்கு வாழ்க்கையிலும் தேவை இல்லை. இது யாருக்குன்னா ஆண்டவரையும் ஆண்டுடைய பிள்ளைகளையும் அவமதிக்கிறவர்களுக்குரிய வாக்குத்தத்தம். சரியா? ஆண்டவருக்கு விரோதமாக, அதாவது பாருங்க, அப்பாவி ஜனங்களா இருப்பாங்க, ஆண்டவரை நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஏழையா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தே இருக்காது, உலக சோசியல் ஸ்டேட்டஸ் பெருசா இருக்காது. அவனை நம்ம அவமதிச்சோன்னு வைங்க, நமக்கு இதே நிலைமை தான். என்ன நிலைமை? பூமி நமக்காக திறக்கும். வானங்கள் திறந்ததுல மாதிரி நமக்கு என்ன திறக்கும்? பூமி நமக்காக திறக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்களையும் அவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர்கள் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை யார் அவமதிச்சாங்க? மோசேயும் ஆரோனையும். இங்க வசனம் சொல்லுது கர்த்தரை அவமதித்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளை, நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்து வாழுவோமே ஆனால், கர்த்தர் ஏசப்பா எனக்கு உங்களை விட்டா யாரும் இல்லை, எதிர்க்கிற மனுஷர்கள் மத்தியில, அவதூறு பேசுகிற மனிதர்கள் மத்தியில, நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் மத்தியில, பிசாசுடைய சூழ்ச்சிகள் மத்தியில, ஏசப்பா நான் என் மாம்சத்தின்படி யுத்தம் செய்ய போகல, என் வார்த்தையின்படி யுத்தம் செய்ய போகல, என்னுடைய சூழ்ச்சியினால நான் யுத்தம் செய்ய போகல, எனக்கு ஆதரவா இருக்கிற மனிதர்களை வைத்து நான் யுத்தம் செய்ய போகல. அப்பா, எனக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும், அப்படிப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலும், அப்படிப்பட்ட அதிகாரிகள் எனக்கு பழக்கம் இருந்தாலும் நான் அவங்களை பயன்படுத்த போவதில்லை. நான் உங்க பாதப்படியில முகம் குப்புற விழுவேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எதிராளிகளுடைய ரிசல்ட் நமக்கு தேவையில்லை. எதிராளிகள் அழியணும் நம்ம விரும்ப போகிறதும் இல்லை. ஆனா கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறபடினால், கர்த்தரை நம்புகிறபடினால் உங்களுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவன் அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. புதிய காரியம்னா ஒருவேளை நம்ம நினைக்கலாம், முதலா இந்த என்னது பூமி பிளக்கிறது இங்கே தான் என்ன செய்திருக்கோம், பூகம்பம் இங்கே தான் என்ன செய்திருக்கோம், வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ புதிய காரியம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் தண்ணீரால் அழிச்சாரு, சோதம் குமாராவை அக்னியினால் அழிச்சாரு. இதுவரை அப்படிப்பட்ட பூமி பிளந்து போகிற மாதிரி உள்ள காரியம் ரொம்ப குறிப்பிட்ட மாதிரி தெரியல. அப்போ இது ஒரு அந்த மாதிரி புதிய காரியமாக இருக்கலாம். முதலாக ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிற பிள்ளைகளுக்கு, ஜனங்களுக்கு செய்கிற காரியம். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது.
அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடைய பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த முடிவு எதிராளிகளுக்கு வரும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சா நம்ம ஆண்டவருடைய அன்பை உடையவர்கள் அல்ல. சரியா? ஏசப்பா என்ன சொல்லியிருக்கார்? சத்துருக்களையும் நம்ம நேசிக்கணும். ஆனால் என்னன்னா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் நான் சொல்ல புரிகிறது? அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, நாம் கர்த்தரை சார்ந்து பிரச்சனைகள் வரும்போது கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? நான் கர்த்தருக்கு முன்பதாக. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடங்கின மாதிரி தெரியல. இவங்க என்ன செய்கிறாங்க? மறுபடியும் இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். பாருங்க 42ஆம் வசனம். சபையார் 41 வாங்கலாம். மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். யார் கொன்று போட்டது? ஹலோ, யார் கொன்று போட்டது? மோசேயா? ஆரோனா? மோசேயால நிலத்தை பிளக்க முடியுமா? முடியாது. யார் செய்தது? தேவன் செய்த காரியம். ஆனா இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? கொன்னு போட்டீர்கள் அப்படின்னு சொன்னார்கள். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது. கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக மறுபடியும் எங்க வராங்க? இடத்துல ஆண்டவருக்கு முன்பதாக வருகிறார்கள். முதல்ல பிரச்சனை பண்ணாங்க, முகம் குப்புற விழுந்தார்கள். மறுபடியும் பிரச்சனை பண்றாங்க, அவங்ககிட்ட பேச நிக்கல, ஆண்டவரிடத்துல வருகிறார்கள். உடனே கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார்கள். அவர்கள் முகங்குப்புற போச்சா? இதுதான் நமக்கு தான் சொன்ன. நம்ம இந்த ரிசல்ட் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு என்ன தேவைன்னா, ஆண்டவர் என் கூட இருப்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை நமக்கு வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் பலவீனத்தின் உச்சியில் இருந்தாலும், பலவீனத்தின் மேக்சிமம் லெவல் ஆஃப் பலவீனம், மேக்சிமம் நான் கஷ்டப்படுறேன், இதுக்கு மேலே என்ன யாரும் வேதனைப்படுத்த முடியாது, அப்படிப்பட்ட வேதனையில் நான் இருக்கிறேன்னு சொன்னா கூட நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பீர்கள். நீங்கள் சொல்வீர்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து மேலே எழும்புவார்கள். நீங்களும் நானும் பிரச்சனைகளின் மத்தியில், பலவீனங்கள் மத்தியில், மனபாரங்கள் மத்தியில், எதிர்பேச்சுகள் மத்தியில், மற்றவர்கள் அவதூறு பேசுகிற நேரங்களில், மற்றவர்கள் மனதை கஷ்டப்படுத்துகிற நேரங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து யார் யார் நிற்க முந்திக் கொள்ளுகிறீர்களோ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் மேன்மைகளை உண்டு பண்ணுவார்.